Hello buddies, this is my channel Rakshu Hobbies. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் சிரப். இல்ல வந்து நான் சாக்லேட் ஆட் பண்ண மாட்டேன், பட்டர் ஆட் பண்ண மாட்டேன், whipped cream ஆட் பண்ண மாட்டேன். அப்புறமா இது வந்து நம்ம ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபி தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் வந்து நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாக்லேட் சிரப் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு போர்ன்விட்டா தேவை. அப்புறமா நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னா, இந்த மாதிரி நீங்கள் எதில் மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுல் இல்லைனா பிளேட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சிங் பண்ணுற பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து சாம்பிள் பார்க்க போகிறேன், அதனால நான் எல்லாமே கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம போர்ன்விட்டா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து போர்ன்விட்டா 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளரில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப வாட்டராகவும் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். எனக்கு வந்து திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நான் இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும். அப்படி நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே எடுத்துருங்க. இல்லைனா அது ரொம்ப திக்காயும். இப்படி ரொம்ப திக்கானா கூட நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தீங்கன்னா அது கரெக்டாக போயிடும். ஸோ ஒரே ஒரு வாட்டி இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சாக்லேட் சிரப் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து இந்த சாக்லேட் சிரப்பை பாலில் ஆட் பண்ணோன்னா இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வீட்டில் இருக்க வேண்டிய பொருளில் செய்ய வேண்டியதுனால நான் இந்த சாக்லேட் சிரப் மட்டும் ஆட் பண்ணிப்பேன். அப்படி உங்களுக்கு மில்க் ஷேக்காக வேணும்னா இந்த சாக்லேட் சிரப்பும் ஆட் பண்ணிட்டு மிக்சியில் ஊற்றிக்கோங்க. மிக்சியில் பால் ஊற்றிட்டு இந்த சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிட்டு ஐஸ் க்யூப்ஸ் அப்புறமா ஐஸ்கிரீம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாக்லேட் மில்க் ஷேக்கே கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வீட்டில் இருக்கிறது செய்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி அழகாக வந்துருச்சு. இதில் என்ன ஒரு குறைனா, நான் ஐஸ்கிரீம் சேர்த்துருந்தேன்னா எனக்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக்கே வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கான சாக்லேட் மில்க் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுக்கலாம். பார்த்தீங்களா ட்ராப்பாக தான் விழுது. அப்போ நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி ட்ராப்பாக விழலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஒரே கட்டி கட்டியாக இருக்குல்ல,
அதனால இங்கே பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள். அதனால் இதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.